அனைவருக்கும் வணக்கம். சர்வசாதாரணமாக நாம் தமிழில் பேசக்கூடிய ஒரு 10 சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்த்துடலாம். Look at the first sentence. ஒதுங்கியிரு. ஒதுங்கியிருன்னு சொல்லணும்னா ஸ்டே அவே அப்படின்னு சொல்லலாம். ஸ்டே அவே. Look at the second sentence. ஒதுக்கி வை. ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒதுக்கி வை அப்படின்னு சொல்லணும்னா செட் அசைட் அப்படின்னு சொல்லுங்கள். செட் அசைட். இந்த செட் அசைட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்துன்னு சொல்லணும்னா ஹோல்ட் பேக் அப்படின்னு சொல்லுங்கள். ஹோல்ட் பேக். ஃபோர்த் சென்டென்ஸ். அதிலிருந்து விலகியிரு. ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சென்டென்ஸ். ஒரு பிரச்சனையிலேருந்து அல்லது ஒரு பெரிய இஷ்யூலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுக்கு அதுலேருந்து விலகிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுவே ஆங்கிலத்தில் ரிஃப்ரைன் ஃப்ரம் தேட். ரிஃப்ரைன் ஃப்ரம் தேட். ஃபிஃப்த் சென்டென்ஸ். ஒரு ரயில் தடம் புரண்டது. குறிப்பாக தடம்புரல் என்ற தமிழ் வேர்புக்கு இங்கிலீஷில் எந்த வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன். ஒரு ரயில் தடம் புரண்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு a train was derailed. a train was derailed. இங்கே was derailed அப்படிங்கிறது தான் வேர்பு. இதை நம்ம passive வாய்ஸில் இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம். சிக்ஸ்த் சென்டென்ஸை பாருங்கள். அதை தாங்கி நில் அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா withstand it அப்படின்னு சொல்லலாம். withstand it. Look at the next sentence. கீழே பார். It is such a very simple sentence. You can say like this. Look down. Look down. எய்த் சென்டென்ஸ் கவனிங்க. காற்றடிக்கிறது. தமிழில் இந்த சென்டென்ஸை ஈஸியாக சொல்லிடுறோம். இதவே ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கு the wind blows. the wind blows. நைன்த் சென்டென்ஸ். உப்பு கரைந்தது. உப்பு கரைந்ததுன்னு சொல்லணும்னா இப்படி சொல்லுங்கள். the salt dissolved. the salt dissolved. Let us move on to the last sentence in this video. அப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோடு நம்ம கேட்போம் இல்லையா? அப்படியா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தட் ஸோ அப்படின்னு கேளுங்க. இஸ் தட் ஸோ? தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.